ஆண்டவர் கண்மணி போல காத்து தேவைகளை சந்தித்து ஒரு பெரிய லிஸ்டை நம்ம பார்த்தோம். 100 கணக்கு இல்லை, 1000 கணக்கு இல்லை, லட்சக்கணக்கான போலீஸ். அவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்தார் என்று நாம் விசுவாசிப்போம். மீதியாக இருக்கிறவைகளை கூட ஆண்டவர் சீக்கிரத்தில் சந்திப்பார். 7 கூடைகளையும் 12 கூடைகளையும் மீதியாக எடுக்க வைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆக சபை மக்கள் எல்லாருடைய உதவியும் ஒத்துழைப்பும் தசம பாகங்களும் கைகளின் பிரயாசங்களும் இம்மட்டுமாய் காத்து நடத்தினது இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாருமாய் ஹல்லேலூயா, எல்லாருடைய கைகளை அப்படியே காமிங்க. ஆண்டவரே, கைகளின் பிரயாசத்திலிருந்து கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையும் எனக்கு தேவ மகிமையை இந்த ஆலயம் முழுவதுமாய் நாங்கள் ஆத்துமாக்களை பார்க்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக பிரியமானவர்களே, இந்த முக்கியமான ஒரு அருமையான நேரத்திற்கு செய்திக்கு முன்பதாக ஒரு அருமையான ஒரு பாடல் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. பரலோகத்தின் திறவுகோலை உன் கையிலே நான் கொடுப்பேன், நீ கட்டுகிறதை பரலோகத்திலே கட்டப்படும், நீ கட்டவிழ்ப்பதை பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் என்று ஆண்டவர் ஊழியக்காரராக இருக்கிற சீடராக இருக்கிற ராயப்பர் கையில் கொடுத்தார். இன்னைக்கு இந்த ஓலி ஜீசஸ் சபையில் இருக்கிற பொதுகராக இருக்கிற ஐயா மரிய கிறிஸ்டி அவருடைய கையில் கொடுத்து அநேக ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார். ஆகிய தன்மையான ஒரு பாடல் நிறைமுறை கேட்டிருப்பீங்க. ஆல்வின் தாமஸ் அவர்கள் பாடின விசேஷமான ஒரு பாடல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எங்களோடு கூட சேர்ந்து தெரிஞ்சவங்க எல்லாருமாய் உற்சாகத்தோடு கூட நம்ம பாடுவோம், தேவனை நாம் ஆராதனை செய்வோம். தேங்க்யூ. சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சொல்லுங்க, இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைவர் இயேசுவே. சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தானம் இதுவே, ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த சபை இதுவே. சபைகளில் நீரை நாட்டுவார், புது மனிதனாய் என்னை மாற்றுவார். என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஓ, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தினாலே நடக்காத காரியம் ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். கட்டப்பட்ட சபையிடுவே, குடும்பமையினை தனல் வீடிடுவே. ஆவியே நல்ல தரப்பலே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமை இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே. நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்வின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஓ, கல்வின் மேல் எல்லாருமாய் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பார்வோனின் சபையில் பார்வோனின் பணமைகள் எல்லாமே முடிவு செய்து வேலை தந்திரங்களா என் சபையிலே எழுப்புதலை தாங்களே கொண்டது. என் சமூகத்தை நாம் ஜெயிக்கலாம். Thank you. பார்வோனின் வல்லமைகள் கூறிய செய்தி, எசபேலின் தந்திரங்கள் அறிய செய்தி. பார்வோனின் வல்லமைகள் கூறிய செய்தி, எசபேலின் தந்திரங்கள் அறிய செய்தி. எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுதே. தடைகளை அது தரப்புவே, சபைதான் வெல்லுமே என்று சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. எல்லா காரியத்திற்காக அப்படியே நம்ம எழுந்திருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஓ என்ற உள்ளம் வந்த இயேசுவே உண்மை நாங்கள் நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். எல்லாருமா எழுந்து நின்று கரங்களை உயர்த்தின வண்ணமாய் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா சபையா ஒருத்தரும் தயவுசெய்து சும்மா இருக்காதீங்க. நாம சும்மா இருக்கிறதுக்காக நாம வரவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் சும்மா இருக்கிறதுக்காக கொடுக்கிறேன். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கண்களை மூடுங்க, கைகளை உயர்த்துங்க. உங்க சத்தம் ஆண்டவருடைய ஆவியானவர் அங்கீகரிக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், இந்த சபையின் மேல் ஆண்டவரே சபையை கட்டுவேன், கல்லின் மேல் கட்டுவேன். நான் தான் ஆண்டவரே அந்த சபை. சொல்லுங்க, நான் தான் ஆண்டவரே அந்த சபை. என் மேல் கட்ட போகிறேன் ஆண்டவரே. அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு கூட எல்லா வாய்களையும் திறந்து, எல்லா வாய்களையும் திறந்து உங்க சத்தம் வரலாங்க, உங்க சத்தம் வரலாங்க, உங்க சத்தத்தோடு கூட ஹalleluya 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 கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. அருமையானவரே, பாடலை கூட நாம பாடுவோம். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord.
ஓ என்ற உள்ளம் நீர் வந்ததா சுவாமி, என் வாழ்க்கை இன்றைக்கு செழிப்பா இருக்கிறது. என் உள்ளத்தில் நீ வந்திருக்கிறதுனால என் உள்ளம் பரிசுத்தாவினாலே நிறைந்திருக்கிறது. குறைகள் எல்லாம் அகன்று நிறைவான தேவன் எனக்குள்ள இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. Thank you Lord. உம்மை துதிப்பேன், ஆமென். நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். Thank you Lord. Yes, hallelujah. அருமையான பாடல். ரெண்டு வரிகள் தான் கேட்ட பாடல். நீ வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ என் உள்ளம் நீ வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ என் உள்ளம் நீ வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ என் உள்ளம் நீ வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. கண்மணி போல காத்தவரை நாம துதிக்கிறோம், நன்றி சொல்லுவோம், அவரை நினைக்கிறோம். அவர் நமக்கு இருக்கிற குறைகளெல்லாம் கண்டு நிறைவாக்குவார். இந்த தேவனை நாம் துதிப்போம். கண்மொழி போல காற்று வந்ததான், உன் கரங்களில் என்னை சூழ்ந்து வந்ததான். கண்களில் போல காத்து கொள்வதால் உன் கரங்களில் என்னை சூழ்ந்து கொள்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ என் உள்ளம் நீ வந்ததா வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ என் உள்ளம் நீ வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. பேச்சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உன் கரங்களில் என்னை மறைந்திருப்பதால். பேச்சொல்லி என்னை மறைந்திருப்பதால் உன் கரங்களில் என்னை மறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை பாடி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை பாடி பாடி துதிப்பேன். ஆவியின் என்னை நிறைந்திருப்பதால், அச்சாரமாக என்னை நடத்தி செல்வதால், உம்மையே நான் துதிப்பேன் என்று சொல்லுகிறோம். ஆமென். ஆவியின் என்னை நிறைந்திருப்பதால், ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். ஆவியுள் என்னை நிறைந்திருப்பதால், ஆச்சரியம் என்னை நடத்தி செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ என் உள்ளம் நீ வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ என் உள்ளம் நீ வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை
பாடி துதிப்பேன். நாம சொல்லலாமா? ஓ எந்த உள்ளம் சொல்லுங்க. நீ நல்லதா என் வாழ்க்கையெல்லாம் நிறைந்தது. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஓ எந்த உள்ளமே நீ நல்லதா என் வாழ்க்கையெல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்த உள்ளம் நீ வந்ததா என் வாழ்க்கையெல்லாம் நிறைந்திருப்பதா. அல்லேலூயா. கைகளை உற்சாகமாய் தட்டி தேவனுடைய நாமம் மகிமையாகும்படியாக தேவ பிரசன்னத்தில் எவ்வளவு குறைவுகள் இருக்கிறது, நம்ம உலகத்தில் எவ்வளவு வேதனைகள் இருக்கிறது, நம் உள்ளத்தில் எவ்வளவு கண்ணீர்கள் இருக்கிறது. வெளியரங்கமாய் சிரிக்கலாம், ஆனால் உள்ளத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விண்ணப்பங்கள் உண்டு. தனிப்பட்ட ரீதியாக கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் உடல் விளைவினங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாமே நிறைந்திருக்கிறது. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, இங்க பாருங்க, அவர் நம் உள்ளத்துல வந்த உடனே நமக்கு நிறைவை கொடுக்கிறாராம். அருமையான குடும்பத்தினர், அவர் தகப்பனார் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நிறைவான காரியத்தை அவர்கள் குடும்பத்திலே செய்து கொண்டு வருகிறார். நம்ம வாழ்க்கையில கூட நிறைவான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த உணவுகளை நிறைவாக்குகிற தேவனிடத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை தாக்கி ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை நமக்கு